தினம் ஒரு சிவாலயமும் அதன் பலன்களும். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் சிவாலயம் கோயில் கண்ணாப்பூர் என்று அழைக்கப்படும் திருக்கன்றாப்பூர் அல்லது திருக்கன்றாய்ப்பூர். இறைவர் திருப்பெயர் நடுத்தரியப்பர் அல்லது நடுத்தரிநாதர். இறைவியார் திருப்பெயர் மாதுமை நாயகி. தேவார பாடல் பெற்ற திருக்கோவில். திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் மாவூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து 7 கிலோமீட்டர் சென்றால் இந்த திருக்கோவிலை அடையலாம். செல்லும் போது கோயில் கண்ணாப்பூர் என்று கேட்டு செல்ல வேண்டும். இங்கு மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நடுத்தரிநாதர் திருமுடியில் கோடாரியின் வெட்டுக்காயம் உள்ளதை இன்றும் நாம் பார்க்கலாம். சிவபக்தை ஒருவர் பசுங்கன்று கட்டும் தறி ஒன்றை சிவலிங்கமாக பாவித்து பூஜை செய்து வந்தார். ஈசன் அந்த கட்டுத்தறியில் லிங்க வடிவம் கொண்டு அந்த பக்தைக்கு காட்சியளித்தார். கன்றுக்குட்டியின் நடுத்தறி இருந்த இடமே இன்று நடுத்தரிநாதர் கோவிலாக விளங்குகிறது. கன்று அதாவது பசுங்கன்று மற்றும் ஆப்பு அதாவது அந்த கன்றை கட்டும் சிறு முளை. நடுத்தறி நடப்பட்ட தறி இவையெல்லாம் சேர்த்து கோவில் கன்றாப்பூர் அல்லது திருக்கன்றாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் சனி பகவானுக்கு அருகில் திருஞான சம்பந்தர் பெருமானையும் அப்பர் பெருமானையும் நாம் பார்க்கலாம். இத்தலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் கண் நோய் நீங்கும் மற்றும் குழந்தை பேரும் கிடைக்கும். இத்தலத்தின் வழியே நடந்து சென்றாலே இத்தலத்தில் வாழ்ந்த புண்ணியத்தை நாம் பெறலாம். கன்றாப்பூர் என்று ஒரு முறை சொன்னாலே நம் பாவங்கள் நீங்கும், நோய்கள் நீங்கும், நல்வாழ்வு கிடைக்கும். இத்தலத்தை இருமுறை வழிபட்டால் உலகில் எல்லா சிவாலயங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.